அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசியின் ஆட்டம் ஆரம்பம். இந்த வாரம் உனக்கான ஆரம்பம். இந்த பொற்காலத்தை துலாம் ராசினியர்களான நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோ விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி, புதன், சூரியன் மற்றும் ராகு இருப்பது வாழ்க்கையில் போட்டி, சவால், உழைப்பு ஆகியவற்றை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்கள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. மன உறுதி உங்களை வழிநடத்தும். அதே போல் எதிரிகளை வெல்லும் திறன் அதிகரிக்குங்க. பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பது மிக பெரிய சாதகமாகுங்க. இது தெய்வ அருள், தர்ம சிந்தனை மற்றும் நல்ல முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது இருப்பதால் சில நேரங்களில் எதிர்பாராத லாபம் கிடைத்தாலும் நிலைத்தன்மை குறையுங்க. உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் ராசிக்கு 7இல் அமர்ந்து ராசியை பார்வையிடுவது ராசியினுடைய பலத்தை அதிகரிக்கிறது என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்குங்க. செய்யும் வேலைகளிலும் எடுக்கும் முடிவுகளிலும் நேர்த்தி இருக்கும். வீட்டில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்புகள் உண்டுங்க. இவ்வளவு நாட்களாக திருமண சம்பந்தமான குடும்ப முன்னேற்றம், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்குங்க. செய்யும் வேலையில் எடுக்கும் முடிவுகளையும் நேர்த்தி இருக்கும். வீட்டில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவு நாட்களாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தில் நாள் ஏற்பட்டு வந்த தடைகள், தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வர அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் மற்றும் உடல்நல கவலைகள் இடையிடையே தோன்றலாம். 7ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன் இருப்பதால் திருமண வாழ்க்கையில் ஈர்ப்பு இருந்தாலும் அகங்காரம் காரணமாக சிக்கல்கள் தோன்றலாங்க. கூடுமான வரைக்கும் துலாம் ராசினியர் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. இதனால் தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை உங்களால் தவிர்த்து கொள்ள முடியும். அதே போல் ஒருவருக்கொரு விட்டு கொடுக்க வேண்டுங்க. எந்த விவாகரத்தையும் வளவளவென்று வளர்த்து கொள்ளக்கூடாது. அதே போல் பகையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாங்க. உங்களுடைய ராசிக்கு சனி, செவ்வாய் சேர்க்கை 6ஆம் இடத்தில் இருப்பதால் யாருடனும் தேவையற்ற பகையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று பொறுமையாக நிதானமாக சூழ்நிலைகளை கடந்து செல்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கோல்சார விதிகளின் படி சனி பகவான் மற்றும் வக்ர செவ்வாய், குரு ஆகியோர் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக சஞ்சரிக்கின்றனர். மேலும் உங்களுடைய ஜென்ம ராசியை குரு பகவான் தனது 5ஆம் சுப பார்வையாக காட்சியளிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமாகிய மீனத்தில் சனி, செவ்வாயினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்பட்டிருப்பதும் நன்மையை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இது தவிர ராசிக்கு பாக்கியஸ்தானமாகிய மிதுனத்தில் குரு அமர்ந்து துலாம் ராசியை தன் சுப பார்வையினால் பலப்படுத்துகிறாருங்க. வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. வீண் செலவுகள் என்பது கட்டுக்கடங்கியே இருக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் பணவரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியம் என்பது திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நிகழ்வதற்கான வாய்ப்பு
வாய்ப்புகள் இருக்குதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி உண்டு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லைங்க. அதே போல் சுப விரயங்கள், பணமும் செலவழியும், வெளியூர் பயணங்களில் நிச்சயம் உங்களுக்கு லாபம் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு, சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் அன்றாட பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசியினருக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு. அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்களுக்கு புதிய சலுகைகள் கிடைத்து உற்சாகத்தையும் மன மகிழ்ச்சியையும் உண்டாக்குங்க. வெளிநாடு சென்று வேலை பார்த்து பணம் சம்பாதிக்கும் ஆர்வம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இருந்தாலும் குடும்பத்தினரிலிருந்து தற்காலிகமாக நீங்கள் பிரிந்திருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வர்த்தக துறையினருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு வரவேற்பு காத்திருக்குது. எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே லாபம் கிடைக்கும் என்பது கிரக நிலைகள் உறுதி செய்துங்க. அதே போல புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. சக கூட்டாளிகள் துணை நின்று உதவி செய்வார்கள். நிதி நிறுவனங்கள் ஒத்துழைப்பாங்க. ஏற்றுமதி துறையினருக்கு பிரபல வெளிநாட்டு நிறுவனத்துடன் வர்த்தக ஒத்துழைப்பு கையெழுத்தாகுங்க. அதே போல் வியாபார அபிவிருத்திக்காக அளவோடு புதிய முதலீடுகளை செய்யலாம். தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கலைத்துறையின் பெரும்பான்மையான அம்சங்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. மிக பழமையான ஜோதிட கிரகங்கள் விவரிக்கிறது. அந்த சுக்கிரன் சுபபலத்துடன் வலம் வருவதால் லாபகரமான பல வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. இருந்தாலும் வருமானம் குறைவாகவே இருக்குங்க. பல தருணங்கள்ல பிறர் உதவிகளை நீங்கள் நாட வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்கு. அதே போல் அரசியல் துறையில் இருக்கும் துலாம் ராசினியர்களுக்கு கட்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரை கல்வித்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. உடற்சோர்வும் தலைவலியும் உடலை வருத்தும். புத்தகத்தை தொட்டாலே உறக்கம் அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கு கூடா நட்பு ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. உயர்கல்விக்கு முயற்சித்தால் ஏமாற்றமே மிஞ்சுங்க. விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள் சக்திக்கு மீறி பாடுபட வேண்டி இருக்கும். அல்லும் பகல் கண் விழித்து கடுமையாக உழைத்தாலும் கூட விளைச்சல் மட்டும் அளவோடு தாங்க இருக்கும். பழைய கடன்கள் மனதை வருத்துங்க. கால்நடைகள் பராமரிப்பில் பணம் விரயமாக இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, திருநாகேஸ்வர திருத்தலம் சென்று ராகுவிற்கு நல்லெண்ணெய் மற்றும் பால் அபிஷேகம் செய்து தரிசித்து விட்டு வந்தால் போதுங்க. தோஷம் விலகி எண்ணற்ற முன்னேற்றங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.